இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, ஏமை கனிவுள்ள நெஞ்சுடன் வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, ஏமை கனிவுள்ள நெஞ்சுடன் வாழவிடு. எம்மையே நாங்கள் மறக்கவிடு, எம்மையே நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏழையோர் துன்பம் நினைக்கவிடு. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் திரு இரத்த மாதத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் இன்று இயேசுவினுடைய இரத்தம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய, மனதில் இருக்கக்கூடிய, ஆன்மாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோயிலிருந்தும் நம்மை குணப்படுத்துகிறது. காரணம், அவர் நோயுற்று நலிந்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. அதனுடைய அடிப்படையில் இன்று இயேசுவினுடைய திரு இரத்தம் என்னுடைய நோயிலிருந்து எனக்கு விடுதலை தருகிறது என்ற அந்த நிலையோடு இந்த கல்வாரி பலியை நாம் ஒப்புக்கொடுக்க இருக்கின்றோம். ஏராளமானோர் திருப்பலி கருத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் அது விண்ணப்பிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை மட்டுமே நாம் இந்த டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கிறோம். ஐரேனியஸ் ராய் இசபெல் மரியா குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, ஞானம், உடல் நலத்திற்காகவும், மரிய ஜஸ்டினா எதிர்கால வாழ்வை இறைவனின் திட்டப்படி அமைத்து கொள்ளவும், ஜோசப் ரவி லாசர் பிரான்சிஸ் சேவியர் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகவும், அதோடு திரு மரியதாஸ் அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தை இறைவன் கொடுத்து நிறைவாய் வாழ வைக்க வேண்டும் என்றும் இந்த கல்வாரி பலியில் நாம் ஜெபிப்போம். நம்முடைய நோய்கள், நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்தையும் இறைவனுடைய கரங்களில் சமர்ப்பிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்மை தாக்கக்கூடிய நோய்களிலிருந்து இறைவன் நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். மன நோயிலிருந்து மீட்டெடுக்க இரத்தம் சிந்திய ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உடல் நோயிலிருந்து குணப்படுத்த இரத்தம் சிந்திய கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆன்ம நோயிலிருந்து தூய்மைப்படுத்த இரத்தம் சிந்திய ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம் ஒரே திருமகன் எங்கள் துன்பங்களை தாங்கி மனித வலுக்குறைவில் பொறுமையின் ஆற்றலை காட்ட வேண்டுமென திருவுளமானீரே. நோயிற்றிருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செய்யும் வேண்டுதல்களை கனிவுடன் கேட்டருளும். இதனால் துன்ப துயரங்களினாலும், மன கலக்கங்களினாலும், பிற நோய்களினாலும் இன்னலுறுவோர் தாங்கள் பேர் பெற்றோரின் கூட்டத்தில் சேர்ந்துள்ளதாகவும், உலக மீட்புக்காக துன்புற்ற கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதாகவும் கண்டுணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. உம் தேவைக்கு ஏற்ப மருத்துவர்களுக்கு உரிய மதிப்பு வழங்கு. ஆண்டவரே அவர்களை படைத்தார். உன்னத இறைவனே நலம் அருள்கிறார். மன்னர் அவர்களுக்கு பரிசு வழங்குகிறார். மருத்துவரின் அறிவாற்றல் அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறது. பெரியோர்கள் முன்னிலையில் அவர்கள் வியந்து பாராட்ட பெறுவார்கள். ஆண்டவர் நிலத்திலிருந்து மருந்து வகைகளை படைத்தார். அறிவுத்திறன் கொண்டோர் அவற்றை புறக்கணிப்பதில்லை. மரத்துண்டினால் தண்ணீர் இனிமை பெறவில்லையா?
இவ்வாறு ஆண்டவருடைய ஆற்றல் வெளிப்படவில்லையா? அவரே மனிதருக்கு அறிவாற்றலை கொடுத்தார். இதனால் தம் வியத்தகு செயல்களில் மாட்சி பெற்றார். இவற்றை கொண்டு மருத்துவர் நலம் அளிக்கிறார், வலியை நீக்குகிறார். மருந்து செய்வோர் இவற்றால் கலவை செய்கின்றனர். இவ்வாறு ஆண்டவரின் வேலை முடிவு பெறாது. அவரிடமிருந்தே உடல்நலம் உலகெல்லாம் நிலவுகிறது. குழந்தாய், நீ நோயுற்றிருக்கும்போது கவலையின்றி இராதே. ஆண்டவரிடம் மன்றாடு, அவர் உனக்கு நலம் அருள்வார். இது ஆண்டவர் எனக்கு அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 4, இறை சொற்றொடர்கள் 38. இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டுக்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடுங்காய்ச்சலாய் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே நோயுற்ற பல பிணிகளாலும் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே அவரிடமிருந்து வெளியேறின. அவர் மெஸ்ஸியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் நோய்களிலிருந்து சுகப்படுத்துகிறது என்பது விவிலியம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. காரணம் என்னவெனில், பாவம், சாபம், நோய் இந்த மூன்றும் ஒன்றுக்கோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. ஆக இந்த பின்னி பிணைந்த இந்த மூன்று நிலைகளிலிருந்தும் மனிதனுக்கு விடுதலை கொடுக்கத்தான் என் ஆண்டவர் இயேசு இரத்தம் சிந்தினார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நோயுற்று நலிந்தார். கடவுள் நோயுற்று நலிந்தார் என்று சொல்லப்படுகிறது. நோயை அறியாத அவர் நோய்க்குள்ளானார் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அனுபவித்த நோய்களை தன் மீது சுமந்து கொண்டார். அப்படி பார்க்கின்ற பொழுது இன்று குணப்படுத்த முடியாத நோய்கள், கண்டுபிடிக்க இயலாத நோய்கள், கண்டுபிடித்தும் வாழ்வின் இறுதி வரை மருந்தோடு தான் வாழ வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய நோய்கள், மருந்து எடுக்கவில்லை எனில் மரணம் நிச்சயம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய நோய்கள், மருந்து எடுத்தாலும்
வலியோடும் வேதனையோடும் வாழக்கூடிய நோய்கள், அல்லது மருந்து வாங்குவதற்கு மருத்துவமனை செல்வதற்கு தங்களிடம் சரியான பொருளாதாரம் இல்லையே என்ற வேதனையில் இருப்பவர்கள், அல்லது நான் நோயுற்றால் மருத்துவமனை சென்றால் அல்லது ஓய்வெடுத்தால் யார் என்னுடைய பிள்ளைகளை, என் வீட்டில் இருப்பவர்களை கவனித்துக் கொள்வார்கள் என்ற நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகள், அல்லது என்னை கவனித்துக் கொள்வதற்கு யாரும் இல்லையே என்ற நிலையில் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நோயாளிகள் என்று பல நிலைகளில் நோயாளிகள் நமது மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஒரு சிலருடைய வார்த்தை என்ன தெரியுமா? படுக்கையில் படுக்காமல் என்னுடைய வாழ்வு முடிய வேண்டும், நான் செத்துவிட வேண்டும். இதுதான் பல மனிதர்களுடைய வேண்டுதல் ஜெபமாகி இருக்கிறது. காரணம், நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் நோயுற்று ஒரு மனிதனை பார்ப்பது என்பது ஒரு சிலர் மிக சிறப்பாக கவனிப்பார்கள், ஒரு சிலர் கவனிக்க முடியாத நிலையில் இருப்பார்கள், ஒரு சிலருக்கு கவனிப்பதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள், ஒரு சிலரை கவனிப்பதற்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களையும் நாம் பார்க்கின்றோம். சில நேரங்களில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை, ஏன் நான் மனிதர்களுக்கு பாரமாக இருக்கின்றேன், ஆண்டவர் என்னை எடுத்து விடலாமே என்று சொல்லக்கூடிய மனிதர்களையும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஆண்டவர் என்னுடைய நோய், அது உடல் நோய் அல்லது மனநோய் அல்லது ஆன்ம நோய் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். விவிலியத்திலே ஒரு சில வார்த்தைகள், 1 பேதுரு 2:24 சொல்கிறது, அவருடைய காய தழும்புகளால் நாம் குணமானோம். நோய்ற்றிருப்பவர் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய காய தழும்புகளுக்குள் தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதனால் தான் இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள், இதோ நோயிற்றிருக்கும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? மன்றாடு, ஆண்டவரிடம் ஜெபி, வெறுமையாக இருக்காதே, நீ ஜெபிக்க வேண்டும் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஆக ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க வேண்டும், அவருடைய காய தழும்புகளுக்குள் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக விடுதலை பயணம் 15:26 சொல்லுகிறது, நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர். இந்த உலகத்தில் இது சில நேரங்களில் மருத்துவர்கள் கூட கைவிரிப்பது உண்டு, எல்லாம் கடவுள் விட்ட வழி. ஆக கடவுளால் இயலாதது எதுவும் இல்லை. ஆகவேதான் கடவுள் விடுதலை தருபவர், குணமளிப்பவர். அடுத்ததாக எரேமியா 30:17 சொல்லுகிறது, நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை எல்லாம் ஆற்றுவேன். நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை எல்லாம் ஆற்றுவேன் என்று விவிலியம் சொல்லுகிறது. திருப்பாடல் 41:3 சொல்லுகிறது, படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். ஒருவேளை நீங்கள் படுக்கையில் எடுக்கிறீங்க, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, விவிலியம் சொல்லுகிறது, படுக்கையில் அவர்கள் நோயிற்று இருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். மனிதர்கள் அல்ல, உலகம் அல்ல, மனிதர்கள் அல்ல, கடவுள் அவர்களுக்கு துணை செய்வார். நோய் நீங்கி படுக்கையிலிருந்து எழும்படி செய்வார். நோய் நீங்கி படுக்கையிலிருந்து எழும்படி செய்வார். ஆக இந்த வல்லமையான ஆண்டவர் இந்த கல்வாரி பலியின் வழியாக தன்னுடைய இரத்தத்தை நம்மீது சிந்தி நோயிலிருந்து முழு விடுதலையை தர வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தால், நின் சித்தம் போலும் கரத்தால் நித்தம் வழி நடத்தும். சகோதர சகோதரிகளே, நோய்களோடு போராடக்கூடிய நம்முடைய வாழ்விலிருந்து எல்லா நோய்களையும் ஆண்டவர் எடுத்து மாற்றி
விடுதலை தர வேண்டும் என்ற தாகத்தோடு நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது திருவுளப்படியே எங்கள் வாழ்நாளெல்லாம் கடந்து செல்கின்றன. நோயிற்றிருக்கும் சகோதரர் சகோதரிகளுக்காக உமது இரக்கத்தை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் வேண்டுதல்களையும் பலிபொருட்களையும் கனிவாயேற்றருளும். இவ்வாறு அவர்களுடைய ஆபத்து பற்றி கவலையுறும் நாங்கள் அவர்கள் நலம் அடைவதைக் கண்டு மகிழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவர்களை புதுப்பிக்கவும் நோயிலிருந்து விடுதலை கொடுக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: துயவர் துயவர் துயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. நம்முடைய நோய்கள் அனைத்தையும் இறைவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து என் நோயிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகம் முழுவதும் பரவி இருக்கும்படி திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைப்பு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைமகன் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த அதே ஜெபத்தை
என் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள், மனதில் இருக்கக்கூடிய நோய்கள், ஆன்மாவில் இருக்கக்கூடிய நோயிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்ற தாகத்தோடு நம்பிக்கையோடு ஒரே குரலாய் சொல்லுவோமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். விடுதலை அளிப்பவர் இறைவா, எங்களுடைய வாழ்வை வலிமை குன்றச் செய்யக்கூடிய எல்லா விதமான நோய்களிலிருந்து எங்களை விடுவித்து எங்களுடைய குடும்ப வாழ்வில் அமைதியை கனிவிட நருள வேண்டுகின்றோம். உம்முடைய பரிவு இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கும் அழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி மட்டுமே அளித்தருள திருவுளம் கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வு தரும் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, காயத் தழும்புகளால் நம்மை சுகப்படுத்தக்கூடியவர். இவருடைய விருந்து கலைக்க பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரை, இல்லத்திலிருந்து வந்த நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம்முடைய நோய்கள் அனைத்தையும் என் ஆண்டவர் குணப்படுத்தி இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோம். இறைவா, நோயுற்ற மனிதருக்கு ஒரே ஆதரவானவரை, நோயிற்றிருக்கும் அடியார்களுக்கும் அது உதவியை வழங்கியருளும். இவ்வாறு உமது இரக்கமிக்க உதவியால் அவர்கள் நலமடைந்து உமது புனித திரு அவையில் மீண்டும் இடம்பெறும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் இந்த திருப்பலியை கலந்து கொண்ட பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வை
வைத்தாய் கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய் முடமான மகனை நடமாட வைத்தாய் கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும்